வீட்டில் சொன்னாங்க, "வாத்து நிறையா வச்சுருந்து என்ன பண்ணுறீங்க? யாராவது குடுத்துருங்க" அப்படின்னாங்க. எனக்கு திடீர்னு வாத்துக்காரர் ஞாபகம் வந்தது. சரி, அவர போய் நைட்டு போய் பார்த்து கேட்டுறலாம், கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் பக்கம் போனேன். நைட்டில் கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருந்தது. சேர்ந்து போய் அந்த வாத்து டென்ட் அடிச்ச பக்கம் பார்த்தேன். அவர் அப்படியே படுத்திருந்த மாரி தெரிஞ்சுது. பக்கத்தில சத்தம் போட்டு போட்டு கூப்பிட்டு பார்த்தா அவர் எந்திரிக்கவே இல்ல. சரி, என்னடா எந்திரிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கப்ப, சடனா ஒரு பக்கம் போயிட்டு திரும்பி வரப்ப டக்குனு ஒரு வண்டி அங்கே வந்திருந்தது. அந்த பெட்ஷீட்லாம் விலக்கி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ இவ்வளோ நேரம் அங்கே படுத்துருக்கிறது ஆள் இல்லையா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. சரின்ட்டு அவர்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னார், "இது மாதிரி கடையில் டிஃபன் வாங்க போனேன்" அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த மாதிரி வாத்து பற்றி பேசினேன். அவர் ஏற்கனவே எனக்கு நிறையா நஷ்டமாயிருக்குண்ணா அப்படின்னாரு. சரின்னு கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன்.